இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். மோசேக்கு அடுத்து யோசுவா தான் என்ன செஞ்சான், அந்த ஜனங்களை ஒரு லீடராக இருந்து வழி நடத்தினான். இப்போ யோசுவாவும் மரித்து போகிறான். அப்போது இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போ ஒரு லீடர் இல்லை. இப்போ ஒரு யுத்தம் பண்ண போகணுன்னா அதுக்கு யார் தலைமை தாங்கி நடத்துவா? அதை ஆண்டவரிடத்தில் விசாரித்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது யூதா எழுந்து புறப்படட்டும். ஏன்னா அங்கே கானானியர் பெரிசியர்லாம் இருக்கிறாங்க. யூதா எழுந்து போகணும்னு சொன்னபோது கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறாங்க, யூதா தான் எழுந்து போகிறான். அப்படி போய் யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த கானானியர் பெரிசியர்லாம் அவங்க கையில் என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ பேசைக்கிலே 10,000 பேர் அவங்க என்ன செஞ்சாங்களாம், வெட்டி போட்டாங்களாம். அப்போ பேசைக்கில் அதோனி பேசைக்கு அப்படிங்கிற ஒரு மனிதனை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி அங்கேயும் என்ன செய்கிறாங்க, அநேகரை வெட்டி போடுறாங்க. அப்போ அவன் ஓடி போகிறான். அந்த அதோனி பேசைக்கு ஓடி போகும்போது அவனை பிடித்து அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை என்ன செஞ்சாங்களாம், அதை தரித்து போட்டாங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், அந்த அதோனி பேசைக்கு சொல்கிறான், நான் என்ன செய்தேனோ. 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அதோனி பேசை 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். பாருங்கள், அப்போ அந்த அதோனி பேசைக்கு சொல்கிறான், நான் இப்படி 70 ராஜாக்களுடைய கை கால்களுடைய விரல்களெல்லாம் என்ன செஞ்சேன், தரித்து போட்டு என் மேஜையின் கீழே விழுந்ததை பொறுக்கி தின்னும்படி வைத்தேன்னு சொல்கிறான். இவன் செய்தபடியே இவனுக்கும் என்ன செய்து நடக்குது. அதை அவன் உணர்ந்து சொல்கிறான், தேவன் எனக்கு இதை செய்து சரி கட்டினார். ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற தேவன் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சில காரியங்கள் பாருங்கள், அவங்க செய்த பாவத்தினுடைய விளைவை அவங்களே அறுவடை செய்யும்படி தேவன் செய்கிறத பார்க்குறோம். அதாவது எதை வினை விதைத்தவன் வினையை தான் அறுப்பான்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் செய்த காரியம் அவருக்கே என்ன செய்து நடக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களை வேதனைப்படுத்தும் போது நம்மளை யாராவது என்ன செய்வாங்க, வேதனைப்படுத்துவாங்க. மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம துரோகம் பண்ணும்போது நமக்கு யாராவது என்ன செய்வாங்க, துரோகம் பண்ணுறவங்களா நம்ம அப்படி பாதிக்கப்படும் போது தான் நம்ம அதை என்ன செய்வோம், உணர்கிறவங்களா நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, தீமையான காரியத்தை நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. தீமை செய்கிறவங்களுக்கு கூட நம்ம நன்மை செய்கிறவங்களா காணப்படணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்கன்னு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட அதோனி பேசைக்கு வாழ்க்கையிலேருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அவன் செய்த காரியத்தை, ஆண்டவரே, அந்த பாவத்தின் விளைவை அவனுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை நாங்கள் பார்க்கிறோப்பா. இன்றைக்கி எத்தனையோ மனிதருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் இப்படி செய்தது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் வேதனையோடு கண்ணீர் வடிக்கிறது நாங்கள் பார்க்கிறோப்பா. ஆண்டவரே, நாங்கள் இப்படிப்பட்ட உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி எங்களையும் எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள்ங்கிற சாட்சியோடு வாழ கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.